ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணேன், அது எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்காக வெரைட்டி ரைஸ், அதுவும் கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஒரு அலசிட்டு கொதிக்கிற தண்ணியிலையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடுறேன். இப்போ உப்பு சேர்த்து இருக்குது. ரைஸ் வெந்து வரும்போது ரைஸுக்கு ஒரு நல்ல டேஸ்டும் கொடுக்கும். ஒரு 80% நல்லா குக் ஆனதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் ரைஸ் ஆற விட்டுறதேன். ரெடி பண்ற லஞ்சுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமா வேணும். தோலை நீக்கிட்டு பொடிசா கட் பண்ணி வைக்க, கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் ஒரு பல்லாரியையும் கட் பண்ணி வைக்கேன். பேன்ல பட்டரை சேர்த்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு பல்லாரிய சேர்த்து வதக்குதேன். கொஞ்சம் கலர் மாறினதும் ஆரிகேனோ, சில்லி ஃபிளேக்ஸ், பெப்பர் பவுடர், கொஞ்சமா மல்லி இலையும் தூவி ஒரு பெரட்டிட்டு ரெடியா இருக்கிற ரைஸை உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி இலை, எலுமிச்சம்பழத்தை தோலையும் துருவி உள்ள சேர்த்து ஹை ஃபிளேம்லயும் வச்சு பெரட்டி எடுத்துருதேன். கோரியண்டர் லைம் ரைஸ் ரெடி. இது கூட தொட்டுக்கிடதுக்கு பட்டர் கார்லிக் எக். இதுல எக்குக்கு பதிலா நீங்க சிக்கன் சேர்த்தும் செய்யலாம். இல்ல வெஜ்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பன்னீரும் மஷ்ரூம் வச்சும் பண்ணலாம். நான் இன்னைக்கு எக்ல பண்றேன். எக்க உடைச்சு பாத்திரத்திலையும் சேர்த்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, சால்ட், பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தேன். இதை இப்போ குக் பண்ணி எடுத்துடலாம். பட்டர்ல செய்யுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கையும் உள்ள சேர்த்து பெரிய பெரிய துண்டுகளா வேக வச்சு எடுத்துறதேன். இந்த எக்கு சும்மா சாப்பிடுறதுக்கே டேஸ்டா இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். ரெடியான முட்டையை மாத்தி வச்சுட்டு அதே பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்து பொடிசா கட் பண்ண பூண்டு, உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து பட்டர்லயே நல்லா வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் பால் சேர்க்கேன். பால் கொதி வரதுக்குள்ள கொஞ்சமா மிக்ஸ்டு ஹர்பையும் உள்ள சேர்த்து 2 கொதி வந்தாலே சாஸ் நல்லா திக்காயிரும். இப்ப நம்ம ரெடியா வச்சிருக்கிற முட்டையை உள்ள சேர்த்து பெரட்டிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையும் தூவி இறக்கிருதேன். இது ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் கூட பெஸ்ட் காம்பினேஷன். நெக்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கருப்பு கவனி அரிசியில கஞ்சி. கையளவு கருப்பு கவனி அரிசியை நேற்று நைட்டே ஊற வச்சிருந்தேன். இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கும் மாத்தி கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஒன்னும் பாதியுமா அடிச்சு எடுத்து குக்கருக்கும் மாத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமா உப்பு, 2 டிராப்ஸ் எண்ணெயும் விட்டு குக்கரை மூடி வேக விடுதேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி விட்டுருதேன். ஸ்டீம் போன பிறகு ஓப்பனும் பண்றேன். நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஆற விட்டுருதேன். நல்லா ஆறி இருக்கிற கஞ்சி கூட கொஞ்சம் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயத்தோட பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுக்கேன். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து பஸ்ல போய் சாப்பிட்டுக்குவாங்க. நெக்ஸ்டா ஸ்நாக்ஸுக்காக மக்கானாவை எடுத்து வைக்கேன். உப்பு போட்டு வரதாலே டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா பிள்ளைங்களுக்கு இன்னும் பிடிக்கும். வெறும் மக்கானாவை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில கொஞ்சமா உப்பு, ஃபேவரட்டான மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கிற மக்கானாவையும் உள்ள சேர்த்து பரட்டி எடுத்துருதேன். சைட் பை சைடா எங்களுக்கு லஞ்சுக்காக பயிறு கஞ்சியும் வச்சு வச்சிருக்கேன். கஞ்சிக்கிட்டு தொட்டுக்கிட்டதுக்கு துவையல் அரைக்கணும், ஊறுகாவும் இருக்கு. இது ரெண்டும் பெஸ்ட் காம்பினேஷன். ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.